இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். எந்த படத்தை பற்றி பேசலாம்? சாட்டை, வேட்டை, கண்டுபிடிச்சிட்டிங்களே. மொட்டை, குட்டை, இப்படி நிறைய டைட்டில்ஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் எனக்கே தெரியாமல் ஒரு டைட்டில் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுதான் சேட்டை. எஸ், தி லேட்டஸ்ட் ரிலீஸ் சேட்டை படம். உடனே டக்குனு அப்படியே பாய்வீங்கல்ல, அது ஹிந்தி டெல்லி பல்லியோட ரிலீஸு, ரீமேக்கு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இது ரீமேக் சீசன். எந்த படம் எந்த லாங்குவேஜில் வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தமிழில் கொடுப்போம். தயவுசெய்து தமிழாக பார்த்துட்டு தமிழ்லேயே என்ஜாய் பண்ணி தமிழ்லேயே சிரிச்சுட்டு தமிழ்லேயே விமர்சனத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே தான், நான் சொன்னாலும் ஓகே தான். ஸோ சேட்டை என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ்லாம் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கும். சார் இது என்ன சப்ஜெக்ட் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக போலீஸ் தேடுற சப்ஜெக்ட் தாங்க டைமண்ட்ஸ். உங்களுக்கே தெரியலையா? ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 இயர்ஸ் சினிமா கண்டுபிடிச்சி 73 இயர்ஸோ ஆகுது. பட் 85 இயர்ஸாக கிட்டத்தட்ட நம்ம வந்து டைமண்ட்ஸை தேடினே இருக்கோம் இல்லையா? இந்த டைமண்ட்ஸ் தேடுவோமே. அந்த காலத்து ஜெய்சங்கர் படங்கள்லாம் இருக்குல்ல, வல்லவன் ஒருவன், அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு பாருங்கள். அதுலேயும் எங்கே அந்த வைரம், எங்கே வச்சுருக்க அந்த கல்லை. நார்மலாக என்ன, ஒரு பயங்கரமாக மழை பொழியும், அந்த ஹீரோ நடந்து போச்சு, டக்குன்னு வில்லன் கும்பலேருந்து அந்த காரில் அந்த கண்ணாடி இறக்கிட்டு என்ன ஆச்சு அந்த டைமண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கதை தான். இதில் வந்து ஜேர்னலிஸ்ட் குரூப், டோட்டலாக ஹீரோ ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் குரூப். அவங்க போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பார்சல், அந்த பார்சல் கை மாறிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், அந்த பார்சல் கை மாறிட்டே இருக்கச்சு ஆட்டோமேட்டிக்காக வில்லன் வந்து ஹீரோ கும்பலை வந்து கூப்பிட்டு மிரட்டுவார். என்னாச்சு, எங்கே இருக்குது அந்த பார்சல் அப்படின்னு கேட்கும்போது இந்த பார்சல் எப்படி கை மாறுது, அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது தான் காமெடி. நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த டைப்பில் சேட்டையில் வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போவோம். காமெடி கிட்டத்தட்ட ஒரு 2 hour 5 நிமிஷம். அந்த டியூரேஷனுக்கு காமெடிக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கா, அதுக்கான ஸ்டோரி எலிமெண்ட் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் 2 hour சிரிக்கிறதுக்கு சரக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி காமெடி டைலாக்ஸ் ஐ திங்க் ஜான் மகேந்திரன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். காமெடி டைலாக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதம். அந்த த்ரூ அவுட் உங்களை படத்தில் வந்து கிரிப்பிங்காக உட்கார வைக்கிறதுக்கு டைலாக்ஸ்லேயே படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சந்தானமுடைய போர்ஷன்ஸ், காமெடி போர்ஷன்ஸ் அவரே எழுதியிருக்காரு, அவரே டைரக்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தானமுடைய காமெடி போர்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. டைலாக்ஸ், ஒவ்வொரு டைலாக் அவர் பேசும்போதும் நல்ல மாசாக கை தட்டுறாங்க, எல்லாருமே சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அனதர் பிக் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். பட் இது 2 hourமே இந்த டைமண்டை தேடுறாங்களா சார், வேறு எதையும் தேடலையானா? கண்டிப்பாக ஆளாளுக்கு இந்த பார்சல் கை மாறினே இருக்குல்ல. நான் வந்து 7வது ரோவில் உட்காந்தேன், கிட்டத்தட்ட 6வது ரோ வரைக்கும் வந்துச்சு இந்த டைமண்ட்ஸ்லாம். எனக்கு தான் அப்புறம் வரல. பட் இந்த 6வது ரோவில் வரும்போது இந்த படம் முடிஞ்சிடுது. கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க டைமண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது, பணம்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தியேட்டர் வரைக்கும் வருது. அந்த அளவுக்கு டைமண்ட்ஸ் கை மாறுது. இன்னொரு வித்தியாசமான காமெடியில் என்ன, டெல்லி பெல்லி அப்படின்னு வச்சாங்க இல்லையா? அந்த பெல்லின்னு வச்சதுனாலேயே வயிற்ற கலக்கிற விஷயந்தான். 2 bathroom, டபுள் மீனிங் காமெடி, டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டபுள் பாத்ரூம் டைலாக்ஸ் படம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 120 நிமிஷத்தில் 100 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டாக பாத்ரூம் போகிறத பற்றி தான் ஃபுல்லாகவே. எப்படி பாத்ரூம் போய் உட்காந்து எப்படி போகிறது, அது வெஸ்டர்ன் க்ளாசட்டா இல்லை சவுத் இண்டியன் டைப்பா, எப்படி வயிற்ற கலக்கும்போது அங்கே தண்ணி இருக்காது, இப்படி நிறைய பார்த்துருப்பீங்களா நீங்கள். நம்பர் 1 காமெடி தான். பட் அது நம்பர் 2 பற்றி தான் ஃபுல்லாகவே அந்த காமெடி. ஸோ ஹன்சிகா மோட்வானி இருக்காங்க, ஆர்யா அதில் மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹீரோன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஹீரோயிசம் காட்டுற அளவுக்கு இதில் ஒன்றும் பெரிய ஃபைட் அந்த டைப்லலாம் இல்லை. அவரும் ஒரு கோப்படம் ஜீவா மாதிரி இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வர்றது இல்லை. அதில் ஆஸ் யூஷுவல் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கும்பலில் எப்படி வில்லன் குரூப்பை ஆப்படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கதை போயிட்டுருக்கு. இதில் வேறு என்ன புதுமை? இப்போது டைரக்டர் கண்ணன் பண்ணியிருக்காரு, நிறைய ஜெயம் கொண்டான்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண கண்ணன் வந்து இந்த காமெடியை வந்து கையாண்டுருக்கார் இதில். ஸோ இதில் கண்ணனுக்கு இதில் என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெடியை விஷுவலாக சீனுக்கு சீன் கச்சிதமாக கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் கண்ணன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பட் ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் சொல்லுவீங்களே டெல்லி பெல்லியில் எல்லா சீனுமே இருக்குது சார், என்ன அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இதில் இல்லை, இதில் ஒரு யூ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. பட் அந்த பாத்ரூம் மட்டும் வந்து கம்பல்சரியாக எல்லா சீனும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வலில் நீங்கள் போகும்போது, இன்டர்வலில் நீங்கள் டாய்லெட் உள்ள போகிறச்ச கூட படத்தை நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு டாய்லெட்லேயும். அங்கே யாராவது 2 கமெண்ட் வச்சாங்கன்னா படம் அப்படியே கண்டினியூ ஆகுது போல இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அங்கே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு யூரினல் பக்கத்தில் சந்தானமோ இல்லை ஆரியோ வந்தாங்கன்னா, மச்சான் படம் இங்கேயும் போட்டுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணினே இருப்பீங்க அந்த அளவுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக் ஓரியன்ட். ஸோ டயலாக் ரைட்டருக்கு ஒரு சூப்பர் ரோ போட்டுடலாம். என்ன ஒன்று, இப்போ நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்து தான் ரசிக்கணும்னு கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையிலேருந்து வெள்ளூர் போகிறீங்க காரில், இந்த மொத்த படத்தை நார்மலாக ஆடியோ ரிலீஸ்னால் பாட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மொத்த படத்தை ஒலிச்சித்திரமாக
ஆடியோலேயே ரிலீஸ் பண்ணி நீங்கள் கேட்டுனே போகலாம். பெருசாக கதையை மிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா டயலாகுக்கு தான் ஸ்கோப். ஸோ அந்த விதத்தில் ஒரு சூப்பர் ரோ போட்டுடலாம் நம்ம டயலாக் ரைட்டருக்கு. இது படமாக வரதோட இது ஒளிச்சித்திரமாகவே வந்திருக்கலாம். கடைசியில் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பெரிய காமெடி. என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ரூமில் அந்த வில்லன் ஹீரோ எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இது யார் இந்த டைமண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் பேட் அக்லி ஃபியூ டாலர்ஸ் மோர் இந்த மாதிரி படங்கள் கடைசி சீனில் துப்பாக்கி எடுப்பாங்களே, அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. 3 பேர் ஒருத்தர் நெத்தியில் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் பார்த்துன்னே இருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்கணும், இப்போ யாரை சுடுவா கரெக்டாக சொல்லு அப்படின்னு நீங்கள் சீட்டுக்குள்ளிக்கு போட்டு பரிசு போட்டிலாம் வைப்பீங்கல்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்காங்க ஒரு டபுள் பெட்ரூமில். பட் இதில் என்னென்னா எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க. புல்லட்டும் மக்கா இருக்குது, யார் மேலேயும் படவே மாட்டேன்றது. பட் டக்குன்னு அந்த சீன் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா 4-5 பேருடைய நெத்தியில் புல்லட் இருக்குது. அப்படின்னு ஏமாந்துட்டீங்களா, செத்துட்டோமே அப்படின்றாங்க செத்தவங்கெல்லாம். ஸோ ரைட்டர், அவர் டைரக்டர், அவர் கிரியேட்டிவ் டீம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த கடைசியில் ஒரு 20-25 பேர் இருக்காங்க. நம்ம படத்துக்கு கண்டிப்பாக அந்த எண்டில் வந்து தே ஆல் லிவ்ட் ஹாப்பிலி டுகெதர் அப்படின்னு போடுற மாதிரி இருக்கணும்னா உயிரோடு இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ் யாரெல்லாம் டிக்கெடி ஓகே, யாரெல்லாம் நீ டிக்கெடிக்கல 17 பேர் டிக்கெடிக்கல அவங்கெல்லாம் செத்துடலாம். புல்லட் அவங்களெல்லாம் சாவடிச்சிடும். ஓகே, அவங்களெல்லாம் சாய்ஸில் எடுத்துரு. இவங்க மட்டும் கடைசியில் ஜாலியாக சந்தோஷமாக காரில் லா அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடினே போனால் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது முடிவாக நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னா, சார் இது வந்து இப்படி இருக்குது, பாத்ரூம் காமெடி இருக்குது, அதனால் அப்படின்னு பண்ணுற மாதிரிலாம் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கிறது சிரிப்பு. ஸோ கண்டிப்பாகவே அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கவலைகளை மறந்து சிரிக்கலாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல் சர்டிஃபிகேட், லாஃப்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை கொடுத்துடலாம். என்ன ஒன்று, 2 மணி நேரத்தை படத்தை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இதில் பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் காமெடியிலேயே இல்லை. ஏன்னா இந்த டைமண்டை துரத்தின்னு போயினே இருக்காங்க. நீங்கள் குருவி படம் பார்த்துருப்பீங்க, த்ரிஷா விஜய் அந்த ஒரு டைமண்ட்ஸை தேடின்னு போயினே இருப்பாங்க, வில்லன் கும்பல் துரத்தினே இருக்கும். குருவி டைமண்ட்னா டக்குன்னு இப்போ தசாவதாரத்துக்கு போனீங்கன்னா தசாவதாரத்தில் 10 வேஷங்கள் இருந்தால் கூட அந்த வயல் இல்லாட்ட அந்த பெருமாள் கொடுங்க அசின் கூட வந்துனே இருப்பாங்க. அந்த விக்கிரகம் கை மாறினே இருக்கும். ஸோ அதை யார் கை கடைசியாக அது போய் ரீச் ஆக வேண்டியவங்க கைக்கு ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இதில் வந்து சிரிப்பு நான் சொல்கிற மாதிரி அஷ்யூர்ட். படத்தில் நான் சாங்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லலை. அது கானா பாலா பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் அதை பாடினே வராங்க வெளியில், அந்த பாட்டில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் இதில் பாட்டு எடுபடலை படத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. நான் தான் சொன்னேன், வெறும் டைமண்ட்ஸை தேடுறது இல்லை 2 பாத்ரூம், 2 விஷயம். இந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பாட்டு போடுவீங்க, கஷ்டம் இல்லையா? 2 பாத்ரூம் வந்து ஒருத்தர் கம்மோடில் உட்காந்து ரொம்ப ரசிச்சுன்னு போகிறார் சார், பேப்பர் படிச்சுனே ஒருத்தர். அது ஒரு பாட்டு வேணும்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை, அந்த பேப்பர் அங்கே வச்சுக்க முடியாது. அதனால் அதில் வந்து பாட்டு வந்து ரொம்ப பெருசாக எடுபடலை. ஹன்சிகா மோட்வானி ஹாட் அண்ட் ஹேப்பனிங் ஹீரோயின். இப்போது அவங்க வந்து ஒரு அப்படி வராங்க, ஹீரோ கூட வந்துனே இருக்காங்க. நிறைய சீனில் வந்து ஒருவேளை வந்து அவங்க ஃபீல்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபீல்டில் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் இருக்காங்க அவங்க. அஞ்சலிக்கு இதை விட கொஞ்சம் பெட்டர் ரோல் இருக்குது அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் தான் சினாரியோ. பிரேம்ஜி நடிச்சிருக்காரு. பிரேம்ஜிக்கு வந்து இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது, பட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க, வந்து கழுத்துலலாம் அந்த தொங்க போடுற ஸ்டேஜில் வருது, அவர் போட்டு டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கஷ்டப்பட்டு ஹோர்ஸாக பேசுகிற விதம் இருக்குது பாருங்கள், அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி நிறைய விஷயங்களுக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும். கம்மிங் டு மியூசிக், தமன் வந்து அவருக்கு கண்டிப்பாகவே ஒரு ஒரிஜினல் ஸ்டைல் ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு மாதிரி ஃப்ளாஷியாக சாங்ஸ் போடுவார், வித்தியாசமாக இருக்கும். ஈரம் படத்துலலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய மியூசிக். பட் ஆச்சரியமான விஷயம், அவர் இன்னும் ஹாரிஸ் ஜெயராஜ் உடைய டியூன்ஸை வந்து அப்படியே ட்ரை பண்ணுறாரு. அது வந்து அவர் வேணும்னு ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல, பட் அவர் போடுற ஸ்டைலு ஹாரிஸ் ஜெயராஜ் டைப்லேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஒரு பாட்டு வந்து அப்படியே வசீகரா டைப்லேயே இருக்குது, பிஜிஎம்லாம் வசீகரா அந்த பாட்டு மாதிரி, ஒருவேளை நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா. ஸோ அதான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து இங்கிலீஷ் பாட்டு டைப்லேயே டியூன்ஸ் போடுறாருன்னா அவர் ஒரு ஸ்டைல் வச்சுன்னு இருக்காரு. இங்கிலீஷில் யார் போட்டாலும் அதே டியூனை நானும் போடுறேன் அப்படின்னு அவர் ஸ்டைல் வச்சுருக்கும் போது, நீங்கள் அந்த ஸ்டைலை நான் பண்ணுறேன் எப்படி என்னாலையும் பண்ண முடியுமே அப்படின்னு நீங்கள் எதுக்கு காமிக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை டெவலப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் டைரக்டர் கண்ணனுடைய காமெடி அட்டெம்ப்ட் பண்ணணுன்றது சூப்பரான ஒரு விஷயம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வரோம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கிறோம். 2 ஹவரும் சிரிக்க வச்சுருக்கீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இது வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லணும்னா, நம்ம தமிழில் இருக்கிற ஒரு சரக்குக்கு, தமிழில் இருக்கிற பொட்டென்ஷியல் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு பொட்டென்ஷியலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரிஜினலாக பண்ணலாம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ரீமேக்கை பண்ணிவிட்டு இதை சூப்பர்னு சொல்லு அப்படின்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கல எப்படி உங்கள் சர்டிஃபிகேட்டில் நான் எப்படி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, காப்பி 1+5 கேட்டிங்க, மீதி 4 பாருங்கள் எப்படி இது பாருங்கள், அப்படியே அப்படின்னு நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்க முடியும்? நாளைக்கு ஒருத்தர் பிளாங்க் ஷீட்டை கொடுப்பாரு, வெறும் A4 பேப்பர் சார், இது கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க 2 பக்கமும் அப்படின்னா எப்படி என் ஷீட்லாம் எப்படி அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்க முடியாதுங்கிறது தாழ்மையான கருத்து. அதனால் கண்டிப்பாக ஒரிஜினலாக இன்னும் ட்ரை பண்ணலாம். கண்ணன் வந்து அழகாகவே கொடுக்குறாரு, சீன்ஸ் எடுக்கிற விதம், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நாடகம் தான், இது டிப்பிக்கல் நாடகம் தான், மேடை நாடகம். அது
பட் இந்த மேடை நாடகத்தை சினிமாவில் ரசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு கண்ணன், அதுக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா சிச்சுவேஷன்ஸ் விஷுவலாகவே இன்னும் நிறைய காமெடி பேக் பண்ணி ஒரிஜினல் இந்த டைப்பில் ஏன் ஒரிஜினலாக திங்க் பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிற மூளை வேறு எங்கேங்க இருக்குது, நல்ல சூப்பர் ஒரிஜினல் காமெடி கொடுங்களான்ற இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சந்தானத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த டைலாகை வந்து எழுதிடலாம், பட் அதை வந்து டெலிவர் பண்ணுற விதத்தில் அந்த சுச்சுவேஷனில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். பயங்கரமான அந்த வீடு இடிஞ்சு ஒரு விஷுவல் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வீட்டு மாடியில் வந்து டான்ஸ் ஆடி அந்த ஃப்ளோர் கிராக் ஆகி ஒரு பெரிய பாலம் கிரியேட் ஆகி அதுலேருந்து கீழே எப்படி தொங்கின்லாம் பார்க்குறாங்க பாருங்கள், அந்த காமெடி ரொம்ப சூப்பர். அதில் முகம் பூரா ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டு கல் மண் எல்லாம் அப்பின்னு 3 பேர் வரும்போது அஞ்சலி வந்து மேக்கப்பாக போட்டிருக்கீங்கன்னு இது அழிச்சா இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்ற பாருங்கள். அந்த காமெடியெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சந்தானம். கிட்டத்தட்ட டெல்லி டேர் டெவில்ஸுக்கு வீரேந்தர் சேவாக் மாதிரி துண்டா தூக்கின்னு போகிறாரு. ஹேட்ஸ் ஆஃப். மறுபடியும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், ஒரிஜினலான காமெடி கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா இன்னும் 2-3 தடவை பார்ப்பாங்க அந்த படத்தை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த பாத்ரூம் காமெடியை வந்து கொஞ்சம் சாய்ஸில் விட்டுட்டு கெஞ்சி கேட்குறோம், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் ஓரளவுக்கு விட்ருங்க. 60 சீன் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2 சீன் 3 சீன் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வெஸ்டர்ன் க்ளாசெட் சவுத் இந்தியன் க்ளாசெட்னு சொன்ன மாதிரி செட்டை அப்படின்றதையே க்ளாசெட்டை அப்படின்னு வைக்கிற மாதிரி ஒரு நெடி இருக்குது. ஹியூமர் நெடி தூக்கலாக இருக்குது, அதை விட தூக்கலாக நம்பர் 2 இருக்குது. ஸோ காமெடி நம்பர் 1 வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எங்களை சிரிக்க வச்சதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிசிஸ் எழுதிக்கோ. தள்ளு முழு நடிகை 3 மாசம், இருதா நடிகர் படுமோசம். இந்த நாடு எங்கயா போகுது? டேய் முருகராஜ், கடல்ல இருக்குது தண்ணி, போடா ஏன். யார் இவரு? பயங்கரமா இருக்காரு. மூஞ்சு கழுவிட்டு பாரு, இன்னும் பயங்கரமா. இலியான சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன், ஏன்டிக்கே நான் ஏமாத்து டாக்டர். காக்கா வரத்துக்கு ஏன்டா கண் எடுக்கிறீங்க?